ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சு வந்தோடனே ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ணுறது வந்து பால் வாங்குறது தான். ஸோ அதனால் வந்து வெளியில் வந்து பால் வாங்குறதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் வந்து உட்கார்றப்போ பார்க்குறதுக்கே வந்து கிளைமேட் நல்லாயிருக்கும். நல்லா வந்து இப்போ பனி மூட்டமாக இருக்குமா, என்னமோ நம்ம வந்து ஏதோ கொடைக்கானல் ஊட்டியில் இருந்த மாதிரியே இருக்கும். நல்லாயிருக்கும் பார்க்கவே. ஒரு 7 o'clock ஆயிரும். இருந்தாலுமே வந்து கிளைமேட் வந்து பார்க்க வந்து சில நேரத்தில் அப்படி தான் இருக்கும். நல்லாயிருக்கும். இங்கே கிளைமேட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சில நேரத்தில் வந்து க்ளவுடியாக அதே மாதிரியே இருக்கும். மத்தியானம் வரைக்கும் சில டைம்லாம் அப்படி இருக்கும். நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஃபி போட்டு வந்து உட்காந்து ரிலாக்ஸாக குடிச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி சன்னுக்கு வந்து ஹாலிடே, அதனால் வந்து ரிலாக்ஸாக எல்லா வேலையும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் மத்தியானம் சமையல் ஆரம்பித்தேன். இன்றைக்கி வந்து சிம்பிளாக காய்கறி வச்சு பண்ணிடலாம் அப்படின்ட்டு வெஜிடபிள்ஸ்லாம் நிறையா இருந்ததா. கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவரு, அப்புறம் பச்சை பட்டாணி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சம் காமெடி தேங்காய், சோம்பு, அப்புறம் கிராம்பு போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. பேனில் வந்து 2 ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிட்டு 2 ஸ்பூன் வந்து கீ ஊற்றிட்டு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்க காய்கறி, அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, கொஞ்சம் தண்ணி. இதில் வந்து மீல் மேக்கர் போடணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். ஒரு 3-4 விசில் வச்சு எடுத்திங்கன்னா குருமா ரெடி ஆயிரும். இன்றைக்கி ஆக்சுவலாக பிரியாணியும் பண்ணியிருந்தேன். பிரியாணிக்கு சைட் டிஷ் தான் இந்த குருமா வச்சுருந்தேன். கத்திரிக்காய் பண்ணுவாங்க சிலர், நான் அதுக்கு பதிலாக வந்து குருமா பண்ணி சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ குருமா வச்சு இன்றைக்கி மத்தியானத்துக்கு தான் செஞ்சு சாப்பிட்டோம். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் டைம் போல் காஃபி எடுத்துக்கிட்டேன். காஃபி ரஸ்க் வச்சு சாப்பிட்டேன். ரஸ்க் வந்து சாப்பிட்டா வந்து நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும், சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கூட, அதனால் வந்து அதை வச்சு சாப்பிட்டு மெயின்டைன் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு vlog-ஓட மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.